வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரங்கா, திரைப்பட இயக்குனர். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் ரொம்ப விசேஷமான விஷயம். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல பண்டிகையில் பொங்கல் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா உழவு செய்யக்கூடிய உழவனுக்கும் நம்ம அந்த மாடுகளுக்கும் உழவுக்கு உதவக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். பொதுவாகவே பண்டிகையே விசேஷம் தான். ஏன்னா நம்மளுடைய நிறைய நட்புகளையும் உறவுகளையும் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடுகளில் வெளியூர்களில் வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு எல்லாரும் கிடைக்கும். அதனால் பொங்கல் அப்படின்போது நமக்கு விசேஷமான நாள். இந்த பொங்கல் பண்டிகையோட சினிமா இணையும் பொழுது திரைப்படங்கள் புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு டபுள் செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருமே அமையும். அப்படி இந்த வருஷம் பொங்கல் நாளை ஒட்டி வரக்கூடிய படங்களை பற்றிய ஒரு பார்வை. இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி தான். இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் அது ஒன்று. ரெண்டாவது அயலான், சிவகார்த்திகேயனுடைய அயலான். அப்புறம் மிஷன் சாப்டர் நம்பர் 1 அருண் விஜயகுமாருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம். இந்த வாட்டி வரதில் ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் இந்த பொங்கலுக்கு வருது. அதில் கேப்டன் மில்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் மில்லர் தனுஷுடைய இன்னொரு பரிணாமம். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், வார் மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா தனுஷ் இப்போ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒரு நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பரிமாணங்கள், அவருடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. இந்த படங்களோட ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அதுக்கான உழைப்பு பெருசாக தெரியுது. கிட்டத்தட்ட இந்த கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு 800 முதல் 900 திரையரங்குகளில் உலகம் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அருண் மாதேஸ்வர் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. இது நம்ம இதுக்கு மியூசிக் ஜி.வி. பிரகாஷ் குமார். படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். ரெண்டாவது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான், சிவகார்த்திகேயனுடைய. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவர் எப்பவும் உங்களை ஒரு யூஸ்வலாக அவர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ளேவர் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? சிவகார்த்திகேயன் படம்னா இப்படி இருந்தால் நல்லா இருக்குண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளேவரில் ரொம்ப காமெடி ஜெனரோட ஒரு அழகான படமாக அயலான் வந்திருக்கு. அதில் யோகி பாபு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஏலியன் பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். பறக்கம் தட்டு, ஏலியன்ஸ், இதை பற்றி பேசும்பொழுதே நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது என்னவா இருக்கும்? உண்மையாகவே நம்ம அங்கே வேற்று கிரக வாசிகள் இருக்கா, வேற்று கிரகம் இருக்கா, அங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க இங்கே வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள், அதுக்கான நிறைய ஆய்வுகள் இன்னும் கூட போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வேற்று கிரக வாசி இங்கே வந்தால் அவங்க நம்ம கூட நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு காமெடி ஜேனரில் இந்த படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய ஸ்பெஷல் மியூசிக் ஏ ரஹ்மான். இந்த வாட்டி பொதுவாக இமான் அவர்களுக்கு தான் அவர் நிறைய படங்கள் போடுவார். இந்த வாட்டி ஏ ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜேனரில் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலர் பார்க்கும்பொழுது படம் நல்லா வந்திருக்கு. அதுவும் அடுத்து மிஷன் சாப்டர் 1 அருண் விஜயகுமாருடைய படம். அருண் விஜய் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சன் அவங்களுக்கு பேராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் மியூசிக் நம்ம ஜி.வி. பிரகாஷ் குமார் தான் பண்ணியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பொருட்செலவில். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல் விஜய் படங்கள் பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக இந்த சைவம் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகளுக்கான ஒரு உறவு பற்றிய ஒரு படம் மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது. ஆனால் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரைலர் பார்த்தா அது கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இங்கிலீஷ் படம் ஃபீலுக்கு ஃபுல் ஆக்ஷனில் அதனுடைய சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது ட்ரெய்லரில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. அப்போ இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பான பொங்கல் அமைப்பது. ஏன்னா ஒரு 3 படங்கள் பெரிய படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 திரையரங்கில் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ பொங்கல் அப்படின்னாவே ஒரு 3 நாட்கள் நம்மளுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பொங்கலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரும்பொங்கல் அப்படின்னுவாங்க. அப்புறம் மாடுகளுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். அப்போ இந்த 3 நாட்களும் நம்ம ஒரு படங்களில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு 3 பிரம்மாண்ட திரைப்படங்கள் இந்த பொங்கலுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே. அதனால் இந்த பொங்கல் நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு சூப்பரான பொங்கல் அமைய போகுது. அதனால் எல்லா நண்பர்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட என்ன பண்ணுங்களேன், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். நம்ம சினிமா வேற ஒரு ஆங்கிளில் பார்க்காம எல்லாரும், ஏன்னா அந்த மிகப்பெரிய பொருட்செலவு நிறைய பேரோட உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. நம்ம தேட்டருக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படங்களை பார்க்கும்போது அத்தனை தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் அமையும். அவங்க இதன் மூலிமா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமாவை ஆதரிங்க, தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், பொங்கலை சேஃபாக கொண்டாடுங்க, உங்கள் பயணங்களை ரொம்ப சேஃபாக அமைச்சிக்கோங்க. உறவுகளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் இதோட நீக்கிட்டு நல்ல உறவுகளை அன்போடு எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்போம். நன்றி, வணக்கம், ஹாப்பி பொங்கல்.